ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஒரு போலீஸ். இந்த வீடியோ எதை பற்றினா, நம்ம எக்ஸார் சவுண்டில் வந்து அந்தளவுக்கு வந்து பீட் வந்து சரியாக இல்லை, கிளியராக இல்லை. அது வந்து இன்பில்டு போடலாமா, லாங் கோர் போடலாமான்னு பார்த்தேன். சரி, அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, அந்த சைலன்சரில் வந்து பஞ்சு மாதிரி வைப்பாங்கல்ல, வச்சோம்னா நமக்கு வந்து பீட் வந்து ரொம்ப நல்லாவே தெளிவாக வரும். அதனால் என்ன இப்போ உனக்கு ஏய் வேறு ஒன்றும் இல்லை, நாய் கெட்டி போட்டிருக்கிறதுனால குலைச்சிட்டே இருக்குது. இப்போ என்னென்னா, அதனால் அந்த பஞ்சு வச்சு உள்ளே வச்சோம்னா பீட் ரொம்ப கிளியராக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நிறைய வீடியோவில் நானும் பார்த்துருக்கேன். சரி, அதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் எதுவும் வித்தியாசம் இருந்துச்சுன்னா அடுத்து வந்து அதுக்கப்புறம் வேணால் நம்ம கோர் மாற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறக்காண்டியாக ஒரு சின்ன ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் சைலன்சரோட நார்மலாக இப்போ இருக்க பீட்டையும் அதை வச்சுட்டு அதோட அந்த அந்த காட்டன் வேஸ்ட், நான் வந்து பஞ்சு யூஸ் பண்ணல, காட்டன் வேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதோட பீட்டையும் செக் பண்ணி காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு கரெக்டாக அந்த மஃப்ளர் கலருக்கான 10x11 ஒரு ஸ்பேனரு, அப்புறம் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்திருக்கேன். இந்த காட்டன் வேஸ்ட்டை உள்ள வச்சு கொடுத்துருக்கு. இது நார்மலாக எல்லா ஸ்பேர் கடையிலுமே கிடைக்கும், ஒரு காட்டன் வேஸ்ட் தான். சரி, இந்த கலர் என்கிட்ட கொஞ்சம் கிடச்சிது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து கேட்டிங்க, எப்படி வந்து கைட்டை கிக் பண்ணுறீங்க, கைட்டை கிக் பண்ணால் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வண்டியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஸ்பார்க்குலக்கெல்லாம் மாற்றி கரண்ட்லாம் கரெக்டாக வந்துச்சுன்னா நார்மலாக ஒரு கைட்டை கிக் பண்ணாலே போதும், வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். வேணால் இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் வந்து சும்மா வேஸ்ட்டு துடைக்கிறதுக்காக ஒரு டவலு கீ ஆன் பண்ணிவிட்டு, எனக்கு கை அழுத்தும், அதனால் இதை வச்சுக்கிறேன். அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நார்மல் பீட் இது. இப்போ கொஞ்சம் ரேவ் பண்ணி காமிச்சிடுறேன். சவுண்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு கடைசியில் இது அந்த பஞ்செல்லாம் வச்சதுக்கப்புறம் எப்படி சவுண்ட் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மஃப்ளர் கழட்டணும். அதுக்கு ஸ்பேனர் எடுத்து ஃபஸ்ட்டு மஃப்ளர் கழட்டிக்கலாம். எதுக்கு வேஸ்ட்டு துணினா, அது ஃபுல்லாகவே வந்து ஆயில், அதாவது கொஞ்சம் அந்த கறி மாதிரி இருக்கும், அதெல்லாம் கையில் ஓட்ட முடியாதனால வேஸ்ட்டு துணி எடுத்தேன். அவ்வளோதான், நட்டு லூஸ் ஆகிடுச்சு. மொத்தம் 2 நட்டு இருக்கும், ஒன்றா கழட்டிக்கலாம். ஒன்று கழட்டியாச்சு, இன்னொன்று கீழே இருக்கும். இப்போ 2 நட்டையுமே கழட்டியாச்சு. அவ்வளோதான், மஃப்ளரை வந்து உருவி எடுத்துக்கலாம். நிறையா பேர் கேட்டிருந்தது என்கிட்ட இது தான். என்னென்னா, இந்த மஃப்ளர் வந்து இவ்வளோ நீளம் இருந்ததை தான் நான் வந்து 2 தான் இருந்ததை 1 கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த காட்டன் வேஸ்ட் வைக்க போகிறதுமே இந்த கப்புக்கு இதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். நிறையா பேர் கேட்குறீங்க, இல்லை நீங்கள் வேறு மஃப்ளர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு. அதனால் சேம் மஃப்ளர் தான், இதோட சுசிக்கோட மஃப்ளர் தான். இந்த இடத்துல ஜஸ்ட்டு கேஸ் வெல்டிங் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து நம்ம காட்டன் பஞ்சை வச்சு அடைக்க போகிறோம். இப்போ என்னால், நான் ஒருத்தன் தான் இருக்கேன், என்னால் தனியாக வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து என்னால் அடைக்க முடியாது. அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு அடைச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் நான் வேறு எதுவுமே பண்ணல. மஃப்ளரை கழட்டிட்டு, ஆல்ரெடி நான் கட் பண்ணி இந்த மஃப்ளரை கழட்டிட்டு, இதுக்கும் இந்த கப்புக்கு இடையில இருக்க அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் வேஸ்ட்டை வச்சு நான் ஃபுல்லாக அடைச்சிட்டேன். இப்போ நீ ஜஸ்ட் இதை எடுத்து அப்படியே இன்பில்ட் அப்படியே உள்ளே சொருகிட்டு நட்டை போட்டு முறுக்கிட்டு சவுண்டு எப்படி இருக்குங்கிறத வந்து இது எல்லாத்தையும் மாட்டி முடிச்சுட்டு நான் வீடியோவில் 2ஆக காமிக்கிறேன். இப்போ எல்லாமே அந்த காட்டன் வேஸ்ட் எல்லாமே வச்சு மாட்டி முடிச்சாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வண்டி இந்தளவுக்கு வந்து கரெக்டாக கிளியராக இல்லை. வண்டியோட சவுண்டு வந்து இந்தளவுக்கு கிளியராக, அந்த டப் டப் டப்னு வெடிக்கிற அந்த பாப்கார்ன் சவுண்ட்லாம் இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுவே பெட்டர் இந்த வண்டிக்கு. இன்பில்டு கோர் போடுறது அதெல்லாம் வந்து அடுத்த பட்சம் பார்த்துக்கலாம். இனி வந்து வண்டி ரன்னிங்கில் போகிறப்ப இந்த மாதிரி சவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம நிற்கிறதுக்கும் வண்டி ரன்னிங்கில் போகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இனி வண்டியை ரன்னிங்கில் போகிறப்போ அப்படியே இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணிடுறேன். நிறையா பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, பார்த்துட்டு நான் அடுத்தடுத்து வீடியோ போடணும் அப்படின்னா
எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஒரு லைக்கோ ஏதாவது போட்டால் தான் என்னால் வந்து வீடியோ போட முடியும். ஒரு பிரதர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தார், இன்ஜின் ஹெட்லேருந்து சவுண்ட் வருது, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நிறையா கொஸ்டின்ஸ் வருது. அப்புறம் ஒரு பிரதர் வந்து நான் கோரை கட் பண்ணியிருந்தேன், எனக்கு சவுண்ட் வரல அப்படின்னாரு. மேக்ஸிமம் அந்த சைலன்சரில் நேச்சுரல் லீக் இருக்கும், இல்லை கேஸ்கட் ஏதாவது போயிருக்கும், அந்த சைலன்சர் இன்ஜினில் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கேஸ்கட் ஏதாவது போயிருக்கும். அப்படி ஏதாவது ஆயிருந்தால் தான் மேக்ஸிமம் வந்து அந்த சவுண்ட் வராமல். அப்புறம் இனிமேல் முடிஞ்சளவு கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன். அப்புறம் மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ரன்னிங்கில் வந்து எப்படி சவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு போயிருங்க.